Welcome back to our channel NS Kitchen Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா சுவையான சிக்கன் பிரியாணி. வீட்ல சிக்கன் பிரியாணி எப்படி கடை டேஸ்ட்ல பண்றது அப்படினு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. மசாலா கடையில வாங்கி போடுறதுக்கு பதிலா நம்ம வீட்லயே தயாரிச்சு பொடி பண்ணி நம்ம போட போறோம். இந்த வீடியோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல பிரிஞ்சி பூ, பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, கிராம்பு 2 இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சு மசாலா எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணி சேர்க்கக்கூடாது, பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் பிரியாணி அரிசி எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன அரிசி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கிறோம். இந்த பிரியாணி அரிசியை 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நீங்கள் சமைக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ அதில் பிரிஞ்சி பூ, 1 பிரிஞ்சி பூ, 2 ஏலக்காய், பட்டை 2 சேர்த்துக்கிறோம். அப்புறம் பிரியாணி இலை இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா வெடிச்சு வரும். அந்தளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பொடி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது அந்த நெய் கூட நல்லா மெர்ஜ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட போகிறோம். இப்போ அப்புறம் மிளகாய், பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி மெரூன் கலரில் வர அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இப்போ அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் நல்லா வதங்கணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பிரட்டிக்கிட்டே இருங்க. இது எல்லாமே நல்லா சிக்கன் வதங்கி அந்த நெய், அது நம்ம சேர்த்துருக்கோம்ல நெய், அது பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை எடுத்து சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ புதினா, கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ 2 ஸ்பூன் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் ஒரு பகுதியை மட்டும் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ ஒரு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.